Hello friends, today we can discuss job scheduling algorithm. Job scheduling algorithm எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாப் ஷெடியூலிங் அல்காரிதமில் ஃபஸ்ட்டு வந்து கான் சார்ட் வந்து ட்ரா பண்ணுவாங்க. தென் செகண்ட் வந்து ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிப்பாங்க. டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் ஜாப் ஷெடியூலிங். தென் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஜாப் ஷெடியூலிங் அல்காரிதம். டு கன்சிடர் எ ஃபாலோயிங் ப்ராசஸ் விச் எ CPU பர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருக்காங்க இன் மில்லி செகண்ட். ஒரு மில்லி செகண்டில் ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்கு CPU மூலிமா அப்படின்னு இந்த ப்ராப்ளமை வச்சு நம்மளை சொல்யூஷன் பண்ண சொல்கிறாங்க. தென் ட்ரா தி கான் சார்ட் அண்ட் கேல்குலேட் ஆவரேஜ் டைம் அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைம். ஃபஸ்ட்டு வந்து கான் சார்ட்டை நம்மளை ட்ரா பண்ண சொல்லிக்கிறாங்க. தென் ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், கான் சார்ட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாமா. தென் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 ப்ராசஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் எத்தனை டைமிங், ப்ராசஸ் 1 வந்து 8 செகண்டில், ப்ராசஸ் 2 7 செகண்ட், தென் ப்ராசஸ் 3 6 செகண்ட், தென் ப்ராசஸ் 4 5 செகண்டில் இதாக இருக்குது. தென் கான் சார்ட் வரையிலாமா. நம்மளுக்கு இருக்கிறது 4 ப்ராசஸ். அப்போ 4 பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். P1 P2 P3 தென் P4. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெஃப்ட் சைடில் எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தென் 8. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸோடு அப்படியே ஆட் பண்ணுவாங்க. 3 and 7 எவ்வளோ வரும், தென் 15 15 + 6 தென் 21 21 + 5 26. தென் நம்ம ஸ்டெப் 1ல் கான் சார்ட்டை ட்ரா பண்ணி ஆச்சு. தென் ஸ்டெப் 2க்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸ்டெப் 2 நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கலாமா. ஆவரேஜ் டைம் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். தென் ப்ராசஸ் 1ஓட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் P1 ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே லெஃப்ட் சைடில் பார்க்கணும். தென் டேர்ன் அரவுண்ட் டைமை ரைட் சைட்லேருந்து, ப்ராசஸோட ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஒரு ப்ராசஸ்னால் ஆவரேஜ்னால் லெஃப்ட் சைட், தென் டேர்ன் அரவுண்ட்னா ரைட் சைடு இருக்க வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் டயக்ராமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா ஆவரேஜ் டைம் எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். தென் டேர்ன் அரவுண்ட் டைம்னா ரைட் சைட். தென் இப்போ P1ஓட ஆவரேஜ் டைம் பார்க்கலாம். கான் சார்ட் பாருங்கள். P1ஓட ப்ராசஸ் டைம் லெஃப்ட் சைடில் 0 இருக்குது. தென் P2 ஆவரேஜ் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு 8. P2க்கு லெஃப்டில் 8 இருக்குது. தென் P3 ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு 15. P3க்கு லெஃப்ட் சைடில் 15 என்ற இருக்குது. தென் P4ஓட ஆவரேஜ் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு 21. தென் இது ஆவரேஜ் வெயிட்டிங் டைமை 4ஓட டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ப்ராசஸ் இருக்குது. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு 0 + 8 + 15 + 21 divided by 4 equal to 21 + 15 31, then 36 for 8, then 44 divided by 4 cancel பண்ணா 11 மில்லி செகண்டில் வந்து ஆவரேஜ் டைமை வந்து அவங்க கணக்கிடுறாங்க. தென் ஸ்டெப் 3 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டேர்ன் அரவுண்ட் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கலாமா. டேர்ன் அரவுண்ட் டைம் எங்கே ஸ்டார்ட் ஆகும், ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். தென் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கலாம். P1 டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் எங்கே பார்க்கணும், ரைட் சைடில். ப்ராசஸ் 1ஓட ரைட் சைடில் என்ன இருக்குது, 8. அப்போ டேர்ன் அரவுண்ட் டைம் 8. அப்போ P2 டேர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு 15.
then P3 turnaround time வந்து பார்த்தீங்கன்னா 21, then P4 turnaround time 26, then turnaround time add பண்ணி 4 ஓட டிவைட் பண்ணி பண்ணலாம். turn around time equal to 8 plus 15 plus 21 plus 26 divided by 4 equal to என்ன வரும் 26 21 15 8, then 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20, then 20 plus 4 5 millisecondல வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம் ரன் ஆகுது. தென் இன்னைக்கு டுடே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஷெடியூலிங் அல்காரிதம். ஜாப் ஷெடியூலிங் அல்காரிதம் ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான் சார்ட் ட்ரா பண்ணுவோம். தென் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட், ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கணும், டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், டர்ன் அரவுண்ட் டைம் ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆவரேஜ் டைம்னா இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா ஆவரேஜ் டைம் லெஃப்ட், டர்ன் அரவுண்ட் டைம் ரைட்டு. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவை ஆவரேஜ் டைமுக்கு எழுதணும், தென் ரைட் சைடில் இருக்க வேல்யூவை டர்ன் அரவுண்ட் டைமுக்கு எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கான் சார்ட் யூஸ் பண்ணிட்டோம். தென் எத்தனை ப்ராசஸ் இருக்குது, நம்மளுக்கு 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் ஸ்டார்டிங் எப்பயுமே வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும். தென் அடுத்தடுத்த டைமிங்கோட ஆட் பண்ணினே வந்து தென் ப்ராசஸை நம்ம ரைட் பண்ணோம் கான் சார்ட்டில். தென் ஸ்டெப் 2ல் ஆவரேஜ் டைம் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிக்கோ. தென் ஆவரேஜ் டைம்னா லெஃப்ட் சைட் P1க்கு லெஃப்ட் சைட் 0, P2க்கு லெஃப்ட் சைட் 8, P3க்கு 15, P4க்கு 21. தென் எல்லா ப்ராசஸோட ஆவரேஜ் டைம் எழுதி தென் டோட்டல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ எல்லா ப்ராசஸும் ஆட் பண்ணி டிவைட் பை 4ஓட நம்ம சால்வ் பண்ணால் 11 millisecondல வந்து ஆவரேஜ் டைம் ரன் ஆகுது. தென் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க வேல்யூ எழுதுவோம். இதை லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தென் டர்ன் அரவுண்டு ப்ராசஸ் ரைட் சைடில் என்ன இருக்குது 8 இருக்குது, ப்ராசஸ் 2ஓட ரைட் சைடில் 15, தென் ப்ராசஸ் 3ஓட ரைட் சைடில் 21, ப்ராசஸ் 4ஓட ரைட் சைடில் 26 இருக்குது. தென் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. டர்ன் அரவுண்ட் டைமை ஆல் எலமெண்ட்டோட ஆட் பண்ணோட வேல்யூவோட டிவைட் பை 4ஓட பண்ணால் இருங்க ஒரு 20 02 தென் 4 6 தென் 70. அப்போ 70னா 70 4 40, then 44, 12 4s are 48, 13 4s are 52, 56, then 1 4s are 4, then 3, then 30, then 7 4s are 28, then 2. அப்போ 17.2 millisecondல போகுது. ஓகேங்களா டர்ன் அரவுண்ட் டைம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.